கோவையில் ஒரு வருடம் கழித்து துவங்கியது ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. தமிழகம் முழுவதும் தற்போது பல்வேறு இடங்களில் ஹாப்பி ஸ்ட்ரீட் எனும் நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டு வருகிறது. ஒரே இடத்தில் ஏராளமான மக்கள் குவிந்து ஆடல் பாடல் என மகிழ்ந்து வருவார்கள். முதலில் சென்னையில் தான் இந்த நிகழ்ச்சியானது பிரபலமடைந்து இருந்தது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களிலும் ஹாப்பி ஸ்ட்ரீட் எனும் நிகழ்ச்சியானது தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நடத்தப்பட்டு வந்தது. இதனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் குறிப்பிட்ட தெருக்களில் அமைதியாக இந்த நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டு வந்தது. கோவை மாவட்டத்தில் ஒரு ஆண்டுக்கு முன்பு வரை இந்த நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டது. கோவை மாநகரில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி வருடத்தில் 1 அல்லது 2 மாதங்களில் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தொடர்ச்சியாக நடத்தப்படும் என சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆடல், பாடல், இசை நிகழ்ச்சிகள், குழு நடனங்கள் உட்பட பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படும். இந்த நிகழ்ச்சி பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தொடர்ந்து ஒரு வருடம் கழித்து இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியானது மீண்டும் கோவையில் துவங்கியுள்ளது. முதல் நாளான நேற்று ஆர்எஸ்புரம் டிபி சாலையில் காலை சுமார் 6:30 மணிக்கு நிகழ்ச்சியானது துவங்கியது. இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடியவர்கள் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் பல்வேறு சினிமா பாடல்கள், இசை நிகழ்ச்சிகள், குழு நடனங்கள் என ஏராளமான நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இதனை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் வந்து கண்டு ரசித்தனர். மேலும் பொதுமக்களும் பாடல்களுக்கு நடனமாடி மகிழ்ந்தனர். அதே சமயம் இந்நிகழ்ச்சியில் 90s கிட் விளையாடிய சாக்கு போட்டி, டயர் ஓட்டுதல், குண்டு விளையாடுதல், சாலையில் வரையப்பட்ட பரமபதம் போன்றவை இடம்பெற்றிருந்தன. இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சிக்காக ஏற்கனவே இந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் பணியில் ஈடுபட்டனர்.